லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபிகிட்ட சஞ்சீவ் குழந்தை விஷயத்தை பத்தி சொல்ல போறான். அவளுக்கு கிடைக்க போற அதீத சந்தோஷத்தால எதுவும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் சொத்து மொத்தமும் அபி குழந்தைக்கு தான் போய் சேரும். அதுதான் ஒரே வாரிசு. எங்க அண்ணன் சொத்து மேல நீ போட்ட கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இனி நாம ஆசைப்பட்டபடி எங்க அண்ணன் சொத்து இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அந்த அபி குழந்தைக்கு தான். சொத்தெல்லாம் அபி குழந்தைக்குனா அப்ப அந்த சொத்து அபி சொத்து மாதிரி தானே. அபி குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் சொத்துக்கெல்லாம் அபி தாண்டி கார்டியனு. நீ எந்த வீட்ல அபியும் சஞ்சீவும் வாழக்கூடாதுன்னு நினைச்சியோ, அபியும் சஞ்சீவும் வீட்டை விட்டு விரட்டினியோ, அதே வீட்டுக்கு அபி, சஞ்சீவ், அவ குழந்தை எல்லாரும் திரும்ப வர போறாங்க. குடும்பத்தோட ஒன்னா சந்தோஷமா வாழ போறாங்க. நீயும் நானும் பண்ண தப்புக்கு தண்டனைய வாங்கிக்கிட்டு மீதி வாழ்க்கைய ஜெயில தான் வாழ்க்கை முழுக்க கழித்திக்க போறோம். இல்ல இல்ல, நீ சொல்றது எதுவுமே நடக்காதுமா. அந்த அபி அந்த வீட்டுக்குள்ள திரும்பி காலடி வைக்க கூடாது. அப்படி அவ காலடி எடுத்து வச்சானா நான் அபிகிட்ட விட்ட சவால தோத்துருவேமா. நான் தோக்க கூடாது. அந்த அபிகிட்ட நான் தோக்கவும் மாட்டேன். மொத்த சொத்தையும் எப்போ நான் மடக்கி டேக் ஓவர் பண்ணனும் அப்பவே அந்த சொத்தெல்லாம் ஏன் சொத்தாயிடுச்சு. ஏன் சொத்து என் கைய விட்டு போக நான் விட மாட்டேன். தடுப்பேன். அதை தடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய் ஸ்ரீஜா, என்னடி பண்ண போற? ஆமா, அந்த அபி குழந்தைய கொல்ல போறேன். என்னது? அபி குழந்தைய கொல்ல போறியா? ஏய் என்னடி ஸ்ரீஜா சொல்ற? ஆமா, அபி குழந்தைய கொல்ல போறோம். உங்க குழந்தை திரும்ப கிடைச்ச விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாதீங்க. நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அபி தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அவ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை இருக்காது. வேண்டாம் ஸ்ரீஜா, ஏற்கனவே நம்ம தப்பு மேல தப்பு பண்ணி நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் இன்னொரு தப்பு வேண்டாண்டி. மாட்டினா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அபி வாழ்க்கைய நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக என் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த அபிய நான் ஜெயிச்சே தீருவேன். ஏய் வேண்டாம், சொன்னா கேளுடி ஸ்ரீஜா. என்ன சஞ்சீவ் அப்படி பாக்குற? அம்மா சொன்ன மாதிரி உண்மையாவே நீ குலசாமி தான். சரியான நேரத்துல வந்து வீடு ஜப்தி ஆகாம தடுத்து காப்பாத்திட்ட. சஞ்சீவ், நீ சொல்ற மாதிரி நான் குலசாமி எல்லாம் இல்ல, பூசாரி. ஆமா சஞ்சீவ், நம்ம வீடுங்கிற கோயிலை பாதுகாக்கிற பூசாரி. நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேன். இப்ப அபி கிட்ட சொல்லிட வேண்டியதான். அபி, சொல்லு சஞ்சீவ். இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லு.
ஹலோ. ஜென்சி மேடம், நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஏகமரம் பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க ஜெயில இருக்கிற ஸ்ரீஜா அக்யூஸ்ட் யூஸ் பண்ற செல்போன்ல இருந்து யார் யாருக்கு போன் போகுதுன்றத ட்ரேஸ் பண்ணி அவங்க பேசுறத சீக்கிரட்டா ஒட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ண சொன்னீங்களே. ஆமா. நான் ஒட்டு கேட்டேன் மேடம். அப்படியா? ஸ்ரீஜா அவங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒருத்தங்கிட்ட போன் பண்ணி பேசினா. என்ன பேசுனா? ஸ்ரீஜா பேசின கான்வர்சேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் சென்ட் பண்ணிருக்கேன் மேடம். நீங்களே கேளுங்க. ஓகே சார். ஹலோ சீஜா மேடம். ஏய், உன் நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அந்த அட்ரஸ் அபி வீட்டு அட்ரஸ். அந்த வீட்ல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து கொல்லணும். சரி, ஓகே மேடம். அபி, வீட்டுக்கு போடி. உன் குழந்தை இருக்காது. ஸ்ரீஜா ரவுடிங்களை அனுப்பி அபி குழந்தையவே கொல்ல முடிவு பண்ணிட்டாளா? இத உடனே சஞ்சீவுக்கு சொல்லணுமே. அப்பதான் குழந்தைய காப்பாத்த முடியும். என்ன சஞ்சீவ், ஏதோ சொல்றேன்னு சொன்ன, என்ன யோசிச்சுட்டே இருக்க? சஞ்சீவ் சொல்லு சஞ்சீவ். இல்லை, சொல்லணும். ஆனால் எப்படி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. சஞ்சீவ் என்னன்னு சொல்லு. என்ன சஞ்சீவ்? ஒன்றும் இல்லை. அம்மா. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் போன் பிஸின்னு வருது? அம்மா சொல்லுங்கம்மா. அபி பக்கத்துல இருக்காளாப்பா? சஞ்சீவ், நம்ம வீடு ஜப்தி ஆகுற விஷயம் அபிக்கு தெரிஞ்சா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும் நினைச்சேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்கல. ஆமாம்மா. ஸ்ரீஜாவால அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா சஞ்சீவ் போன் பிஸின்னு வருதே. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அபி முழுசா குணமாயிட்டா. இனிமே பெரிய அதிர்ச்சியான விஷயமோ இல்ல சந்தோஷமான விஷயமோ அபிய பாதிக்கவே பாதிக்காது. தெரியும், அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். உள்ள பிறந்த உடனே அதோட முகத்தை பாக்குற சந்தோஷம்தான் இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். யாரோ செஞ்ச தப்பால அபிக்கு அந்த சந்தோஷம் இப்ப வரைக்கும் கிடைக்கல. இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் சஞ்சீவ். தாம் பெத்த பிள்ளைய பிரிஞ்சு அபி பட்ட கஷ்டம் எல்லாம் காத்தோட காத்தா போகட்டும். நீ இப்பவே அபி கிட்ட பாப்பா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சொல்றேன். அபி அவ குழந்தை கிடைச்சத நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறா. அந்த அழக என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. நீ வீட்டுக்கு போனதும் வீடியோ கால் பண்ணி கொடு. நான் அபி கிட்ட அப்ப பேசிக்கிறேன். சரிம்மா. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். யார் சஞ்சீவ் போனு? அத்தையா? என்ன சொன்னாங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை உடனே சொல்ல சொன்னாங்க. ஓ, அத்தை சொல்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் சஞ்சீவ்? அது சொல்லு சஞ்சீவ். என்ன சொல்லாம என்னைய பார்த்துட்டு இருக்க? சொல்லு. சொல்றேன் அபி. நான் சொல்ல போற விஷயம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்துல நீ திகைச்சு போயிடுவ. ஓ, நீ உலகத்துல இருக்கிறதே மறந்து வானத்துல மிதக்க போற. நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அது அபிகிட்ட பாப்பா விஷயத்த சொல்லும் போது பாப்பா பக்கத்துல இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. அப்பதான் அபி சந்தோஷத்துல தூக்கி கொஞ்சுவா.
என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்க? சொல்லு சஞ்சீவ். கடவுளே, கால் கனெக்ட் ஆகணும், கால் கனெக்ட் ஆகணும். சரி, நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். ஏன் இங்கேயே சொன்னா என்ன? இல்ல அபி, அது வீட்டை வச்சு சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சொல்றேன்னு கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டு இப்ப வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொன்னா எப்படி? சொல்லு இப்பவே. அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்லாத சஞ்சீவ். வீட்டுக்கு போற வரைக்கும்லாம் என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு சஞ்சீவ். சரி, ஓகே, சொல்றேன். நம்ம பாப் ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. ஒரே நிமிஷம். சொல்லுங்க மேடம். சஞ்சீவ், நீங்க முதல்ல எங்க இருக்கீங்க? ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உங்க பாப்பா? பாப்பாவை பக்கத்து வீட்டுல பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓ ஷிட். என்னாச்சு மேடம்? ஏதோ பிரச்சனையா? ஆமா சஞ்சீவ், ரொம்ப பெரிய பிரச்சனை. என்னாச்சு? அந்த ஸ்ரீஜா ஜெயில இருந்துகிட்டே அப்படியே பழிவாங்க. என்ன பிளான் போடுறான்னு தெரிஞ்சுக்க அவ யூஸ் பண்ற போனை ட்ரேஸ் பண்ணு. உன் நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அந்த அட்ரஸ் அபி வீட்டு அட்ரஸ். அந்த வீட்ல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து கொல்லணும். சஞ்சீவ், ஸ்ரீஜா அனுப்புன ரவுடிங்க இந்நேரம் உங்க குழந்தைய கொல்றதுக்கு உங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. சஞ்சீவ், யார் போன்ல? நீங்க எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் உங்க குழந்தைய காப்பாத்துங்க. நானும் எவ்வளவு வேகமா வர முடியுமோ அவ்வளவு வேகமா அங்க வரேன். ஓகே மேடம். ஐயோ சஞ்சீவ், என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஈரோபி, நான் சொல்றேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன். சஞ்சீவ், போய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனை. என்னன்னு சொல்லு சஞ்சீவ். அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அபி, நீ அமைதியா இரு. முடியாது சஞ்சீவ். நீ சந்தோஷமா ஏதோ சொல்ல வந்த. இந்த போன் வந்ததும் உன் முகமே மாறி போச்சு. சொல்லு சஞ்சீவ், என்னாச்சு? அண்ணா ப்ளீஸ், நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன். யார் போன் பண்ணதுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஜான்சி மேடம் தான் ஃபோன் பண்ணாங்க. ஜான்சி மேடம் எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க? புரிஞ்சுக்கோ அபி, இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காத. வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். சஞ்சீவ் என்கிட்ட எதையோ மறைக்கிறான். டேய், ஸ்ரீஜா மேடம் சொன்ன வீடு இதான்டா. வீட்டுக்குள்ளதான் குழந்தை இருக்கு. அதை தூக்கிட்டு போய் கதையை முடிச்சிருண்ணே. என்னண்ணே, இந்த நேரத்துல குழந்தை கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. உள்ள ஒரு அம்மா இருக்குது. டேய், யாரா இருந்தானடா? அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிடுவோம். டேய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. டேய், யாரா நீங்க? டேய், என்னடா குழந்தைய பாக்குறீங்க? டேய், ஒழுங்கா வெளியே போயிருங்க, இல்லைன்னா சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுருவேன். சௌந்தரி, கனகா, எல்லாரும் வாங்க. ஏய், அபி வீட்டுக்குள்ள ரவுடி பசங்க எல்லாம் உள்ள பூந்து ஏதோ கலாட்டா பண்றாங்க. சீக்கிரம் வாங்கடி. ஏய், சத்தம் போட்ட சாவடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், அந்த குழந்தை தூக்குடா. ஏய், விடுங்க. ஏய், டேய், விடுங்கடா. அபி வந்தா அவ்வளவுதான். அண்ணா ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுக்கண்ணே. அபி வந்தா நாங்க பயந்துருவோமா? ஏய், குழந்தைய தூக்கிட்டு போடா. டேய், குழந்தைய கொடுங்கடா. டேய், கத்துன சாவடிச்சிருவேன். டேய், ஏய், பேசாத. டேய், தப்பு மேல தப்பு பண்றீங்கடா. அமைதியா இருக்குல்ல? டேய், அபி பாவம்டா. அவ பெத்த புள்ளதான் அவளுக்கு நிலைக்கல. அவ வளர்த்த புள்ளையாவது அவளுக்கு நிலைக்கட்டும்டா. ஏய், வாய மூடு. நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் ஏதாவது வாய திறந்த அவ்வளவுதான். வாடா. டேய், குழந்தை தூக்கிட்டு போவாதீங்க. டேய், குழந்தை கொடுங்கடா.
வச்சிருக்காங்க? பாப்பாவை இவங்க தூக்கி வச்சிருக்காங்க. இவங்க பாப்பாவை கடத்த வந்திருக்காங்க. சஞ்சீவ், இதுதான் ஜான்சி மேடம் சொன்ன பிரச்சனையா? ஆமா அபி. சஞ்சீவ், மங்காவோட பாப்பாக்கு பிரச்சனை பண்ணவங்கள பிடிச்சாச்சுன்னு சொன்ன. அது இவங்க வேற அவங்க வேற அபி. வேற ஆளுங்களா? அப்போ இவங்களா யாரு? அத நானே சொல்றேன். குழந்தைய கடத்த சொல்லி எங்களை அனுப்புனது ஸ்ரீஜா மேடம் தான். அவ எதுக்கு மங்கா குழந்தைய கடத்தணும்? என்ன அபி, இது கூட தெரியாதா? என்ன சஞ்சீவ், உன் வைஃபு கிட்ட எதுவுமே சொல்லலையா? ஸ்ரீஜா மேடம் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் குழந்தைய தூக்க ட்ரை பண்ணது எல்லா பிளானுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருக்காங்க. உனக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு கூட அவங்க தான் காரணம். ஸ்ரீஜாவா? ஏன் சஞ்சீவ் அவ இதெல்லாம் பண்ணணும்? நான் சொல்றேன் அபி, அதுக்கு முன்னாடி நான் இவனுங்களெல்லாம் பொழந்துட்டு வந்து சொல்றேன். ஏய், பாப்பா திரும்ப வீட்டுக்குள்ள போகணும். இல்ல 3 பேரும் இங்கே புணமாயிடுவீங்க. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. டேய், குழந்தைய குடுறா. டேய் டேய் டேய், இவன் ரொம்ப பில்டப் பண்றான். நான் குழந்தையோட ஆட்டோல இருக்கேன். இவனை அடிச்சு போட்டு சீக்கிரம் வாங்க. ஏய் குழந்தை. டேய் குழந்தை. ஏய், கிட்ட வராத. வேணாம். குடுத்துரு. ரொம்பலன்னு பாக்குறேன். ஒழுங்கா போயிடு. ஏய், பாப்பாவை கூட. போயிடு ஒழுங்கா. ஏய். ஏய். சொன்ன கேளு. அபி, அபி என்னாச்சு அபி? அபி, அபி எந்திரி அபி. அபி, அபி எந்திரி அபி. அபி, 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 அபி எந்திரி அபி. அபி, அபி என்ன பாச்சு? அபி, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது சஞ்சீவ். என்னால வலி தாங்க முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாப்பாவை விட்டுறாத சஞ்சீவ். அபி, அபி கண்ண தொற அபி. அபி கண்ண தொற அபி.
வாங்கடா. அபி இங்க பாரு அபி. அபி பாப்பாவை காப்பாத்து சஞ்சீவ். அபி கண்ணை மூடாத அபி. அபி கண்ணை மூடாத. நீ கான்ஷியஸ்ல தான் இருக்க அபி. அபி அன்கான்ஷியஸ்ல போயிட்டேன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் அபி. எழுந்துரு அபி. அபி அபி இங்க பாரு, நான் ஆட்டோல வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அபி. நான் இப்ப சொல்றேன் கண்ணை தொற அபி. நான் சொல்றத கேளு.